சித்ராவு கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுது. சுவாதி கல்யாணத்தை பத்தி யாரும் அக்கறை எடுத்த மாதிரியே தெரியல. நீங்க சொல்றது சரிதான். ஏங்க இப்பதான் அவ எஸ்டிவில காம்பேரிங் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ள கல்யாணம்னா கண்டிப்பா ஒத்துக்கிட மாட்டான். ராஜாமணி அங்கிள், என்னம்மா சுவாதி கிட்ட கேட்காம நீங்க ஏதாவது மாப்பிள்ளை போட்டோ தூக்கிட்டு வந்தீங்க, மொத்த ரிசல்ட் நெகட்டிவ் ஆயிரும். சுவாதி, சுவாதி, ஐயோ, சுவாதி லெட்டர் எழுதி வச்சிட்டு ஓடி போயிட்டா. என்ன சொல்றா இவ? இங்க பாருங்க, என்ன எழுதி இருக்கா படி. வச்சிட்டு போயிருக்கா. கேட்காமல் திருமண ஏற்பாடு செய்வதே எனக்கு பிடிக்கவில்லை. சொன்னேன்ல. மேலும் விவரம் தெரிய கிச்சனில் மிக்ஸி அடியில் பார்க்கவும். அதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். மேலும் விவரம் தெரிய ஷெட்டில் உள்ள கார் வைப்பரில் பார்க்கவும். பணமும் நகையும் எடுத்து எஸ்கேப் போயிட்டான்னு நினைக்கிறேன். திருவாயை கொஞ்சம் மூடுறீங்களா? சீக்கிரம் தரங்க. ஏண்டி ஓடி போறேன்னு எல்லாரும் பயமுறுத்திட்டு கார்ஷன் உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க? வீட்டை விட்டு தான் போறேன்னு சொன்னேன், வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி பெத்தவங்களை மதிக்காம தான் இஷ்டத்துக்கு ஓடி போறதுக்கு நான் ஒன்னும் ஓடுகாலி கழுத கிடையாது. நீங்க முதல்ல லெட்டர் படிங்க. நான் எஸ்டிவில இருந்து படிப்படியாக இடிவி, ஜிடிவி, சோனி டிவிக்கு போய் சிஎம் பிஎம் கிட்ட இன்டர்வியூ எடுத்து கடைசியா பிபிசிக்கு போய் குயின் எலிசபெத்தோட உயிரை எடுப்பேன். பேட்டி எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். மலேசியால சின்ன தாத்தாவும் பாட்டியும் உன் கல்யாணம் எப்போ அப்போன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ ஆம்பிஷன் என்ன ஆகுறது? சுவாதி, ஒவ்வொரு தடவையும் உன்னை டிவியில பார்க்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோ அந்த அளவுக்கு பயமா இருக்குமா? இந்த அப்பாக்காக உன் ஆம்பிஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா? ஓகே. எஸ். உங்களுக்காக இல்ல, அப்பாக்காக. தேங்க்யூடா.